தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த கட்ட முடிவாக ஒரு அதிரடியான விஷயம் இப்ப வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரே அரசாணையில 100 டெண்டர்களை தூக்கிய சிஎம் விஜய். தாவேக அரசின் ஆபரேஷன் டெண்டருடைய ரகசியம் என்னவா இருக்க போகுது, இதனால ஆடி போன அரசு அதிகாரிகள் யார் யார் என்ற தகவலை நாம இப்ப இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது தமிழகமே வியந்து பார்க்கிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம நிச்சயமா தெரிவிக்கலாம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல நிறைய மாற்றங்களை நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றமானது தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அதிரடியான மாற்றமாகவே நாம பார்க்கலாங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதனால என்னென்ன ரகசியங்கள் தற்போது வெளிவரப்போகுது, அதிகாரிகளே ஆடி போய் இருக்காங்க அப்படின்னா அப்படி என்ன மாற்றமானது நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில பார்த்தீங்கன்னா புதிய அரசானது நிர்வாக திறமையிலுமே ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுமே சமரசம் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில ஒரு முக்கியமான அதிரடி சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் தற்போது கசிந்து வந்திருக்கு. இந்த தகவலானது சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான பரபரப்பை ஏற்படுத்தி வருது அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். அண்மையில பாத்தீங்கன்னா ரிக்கி ராதன் பண்டிட் நியாயமான சர்ச்சை ஓய்வதற்குள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புசி ஆனந்தின் துறையில் நடந்த ஒரு ஒப்பந்த முறைகேடு பாத்தீங்கன்னா பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது அப்படிங்கிறத நிச்சயமா நாம ஒரு விஷயமாகவே தெரிவிக்கலாம். இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அரசின் மீதான நம்பகத்தன்மை நிலைநாட்டும் விதமாக பல்வேறு அரசு துறைகளில் வெளியிடப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்களை முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில அரசு அதிரடியாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. ஏன் இந்த அதிரடியான முடிவு எடுக்கப்பட்டது, இதற்கான காரணம் என்னவா இருக்கும், இதற்கு பின்னாடி நிறைய விதமான நெருக்கடிகள் இருக்கிறதா, இல்லை இதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவசர தேவைக்காகவும் சிறிய பணிகளுக்காகவுமே விரைவாக வெளியிடப்படும் இந்த குறுகிய கால டெண்டர்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முறைகேடுகளுக்கு சாதகமாக பயன்படுத்தப்படுவதாகவே குற்றச்சாட்டு எழுவது உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அந்த வகையில மே 13ஆம் தேதி முதல் மே 22ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை, பஞ்சாயத்து, போக்குவரத்து, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் வெளியிடப்பட்ட அனைத்து குறுகிய கால டெண்டர்களும் பார்த்தீங்கன்னா தற்போது நிர்வாக காரணங்களை முன்னிறுத்தி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவே இப்போ ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. இது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரங்களிலுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிவிக்கலாம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அரசு ஒப்பந்தங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில விதி மீறல்கள் கண்டறியப்பட்டதால் இந்த நடவடிக்கையானது பாய்ந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். இந்த அதிரடி உத்தரவு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுடைய வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. சர்ச்சைக்குரிய இந்த டெண்டர்கள் யாருக்கு வழங்கப்பட்டன, இதற்கு பின்னணியில் செயல்பட்ட அதிகாரிகள் யார் என்பது குறித்து முழுமையான பட்டியலை தயாரிக்கும் பணியில அரசு தற்பொழுது தீவிரமாகவே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். முறைகேடுகளில் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே சில சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில மேலும் பல அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் சிக்கிக்கூடும் என்ற அச்சமும் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியவர்கள் மீதான சட்ட ரீதியான விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த முற்றுப்புள்ளிக்கு ஒரு பதிலடியாக என்ன விஷயத்தை அரசு சார்பாக சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் காரைப்பேட்டையில் ரூபாய் 16.83 லட்சம் மதிப்பிலான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிக்கான டெண்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 6 மணி நேரத்திற்குள் தொடங்கி மாலை 3 மணிக்குள், அதாவது காலை 9 மணி முதல் மாலை 3 மணிக்குள் அவசரமாக முடிக்கப்பட்டு
பணி ஆணை வழங்கப்பட்ட விவகாரம் பெரும் புயலை கிளப்பியதாகவே ஒரு தகவல் வெளிவந்தது. ஸோ இந்த தகவல் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு விவகாரங்கள் இதில் இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிவிக்கலாம். குறைந்தபட்சம் 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்ற விதியை மீறி 24 மணி நேரத்திற்கும் குறைவான அவகாசத்தில் இட்டெண்டர் முடிக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் இதை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதையடுத்து மக்களின் வரி பணம் முறைகேடின்றி சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தகுந்த அனுமதியின்றி செயல்பட்ட 2 அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ததோடு தற்போது ஒட்டுமொத்தமாக 100 டெண்டர்களை ரத்து செய்து விஜய் அரசு தன் சீர்திருத்த பாதையை தெளிவுபடுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய இந்த முதலமைச்சர் அரசு சார்பில் எத்தனை தவறு வந்தாலும் அதை ரத்து செய்து அதற்கான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாகவே இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் மக்கள் மத்தியில் நிறைய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்லலாங்க. அதாவது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த பணியிடமாக இருந்தாலும் சரி, எதில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, அது உண்மையாக நேர்மையாக இருந்தால் மட்டுமே அதில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. யாராக இருந்தாலும் எத்தனை தவறு செய்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கு உடனடியாக தகுந்த தண்டனை கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது சமூக வலைதளங்களில் பரவலாகி வந்திருக்கு. இதனால அரசில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும், அதாவது உறுப்பினர்களும் அமைச்சர்களும் யாராக இருந்தாலும் சரிங்க, அவர்களுடைய பதவியில ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கண்டிப்பா அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத விஜய் அவர்களுடைய தரப்புல நிச்சயமாக தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஸோ விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட முடிவாக அடுத்த அரசியல் களத்துல நிறைய மாற்றங்களை நிச்சயமா நாம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு தவறுக்காக பார்த்தீங்கன்னா அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து அமைச்சர்களும் ஆடிப்போய் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா இந்த அரசின் மீது கண்டிப்பா ஒரு பயம் அனைவருக்குமே இருக்குங்க. இதனால நாம எந்த தவறும் செய்யக்கூடாது என்ற எண்ணமும் அனைவருக்கும் தோன்றும் அப்படிங்கறது உறுதியாகவே சொல்லப்படுது. ஸோ இதனால அனைத்து அமைச்சர்களுக்கும் சரி, அனைத்து பதவியில இருக்கக்கூடிய நீர்களுக்கும் சரி, தவறு செய்யணும் என்ற நோக்கில் அவங்க செயல்பட்டால் கண்டிப்பாக இதற்கான பயம் அவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். இதனால் தவறு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு நிச்சயமாக தோன்றாது. ஸோ இந்த அரசு பார்த்தீங்கன்னா எந்த ஊழலும் இல்லாத ஒரு அரசாகவே நம்ம நிச்சயமாக பார்க்கலாங்க. ஸோ மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் சார்ந்த களத்தில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.